இதே இஸ்ரேல் மீது வந்து ஈரான் வந்து ஏவுகணை வீசுனாங்கல்ல, அப்போ ஏவுகணைகள் நேரடியாக வந்து விழுந்துச்சுல, அப்போ ஏன் தேவன் இவர்களை காப்பாற்றலை? அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் அவ்வளோ பெரிய அட்டாக் நடத்துனாங்கல்ல, அப்போது ஏன் தேவன் காப்பாற்றலை? சியோனிசம்ங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு இதுதான். இஸ்ரேலை அவன் கிரியேட் பண்ணுறதுக்காக வேண்டி உருவாக்கின கொள்கை தான் சியோனிசம். ஏமன் மேலே அட்டாக் பண்ணிட்டு வந்துட்டு இன்றைக்கி பங்கருக்குள்ளே போயிட்டான். இப்போ பங்கருக்குள்ளே இவன் போயிட்டான், பட் ஒட்டுமொத்த இஸ்ரேலையும் பங்கருக்குள்ளே கொண்டு போக முடியுமா? ஏவுகணை வீசினா யார் சாவா? இப்போ இஸ்ரேலில் உள்ள பொதுமக்கள் சாவாங்க. இப்போ அதை பற்றி அவனுக்கு கவலை கிடையாது. ஐரோப்பிய நாடுகள் வந்து யாரெல்லாம் பாலஸ்தீனத்தை இதுவரை தனிநாடாக அங்கீகரிக்காமல் இருந்தாங்களோ அவங்களுமே அதை அங்கீகரிப்பதை நோக்கி நகர்ந்துட்டாங்க. இது உலக அளவில் வெளிநாட்டு கொள்கையில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. ஒரு 100 லிட்டர் பெட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு பங்க் இருக்குன்னு வைங்களேன், அந்த பங்க்கை அட்டாக் பண்ணுறதுக்கு இவன் ஒரு 1,00,000 லிட்டர் பெட்ரோலை போட்டு வரான் இஸ்ரேலிருந்து. வந்து அந்த ஒரு குண்டு வீசி அது வந்து அப்படியே பூம் ஆகுங்கள்ல, அந்த நெருப்பு கிளம்புதில்ல, அதை புகைப்படம் வீடியோ எடுத்து உலக நாடுகள் மத்தியில் பாருங்கள் இஸ்ரேலுடைய பலத்தை பாருங்கள். இது வந்து இஸ்ரேலுடைய ஒரு சைக்காலஜி வேறு தான். ஹமாஸ் தலைவரை கொள்றான்னு சொல்லி பொதுமக்களை போய் கொள்வது, இது மட்டும்தான் இவங்க செஞ்சுட்டு இருக்க வேலை, இஸ்ரேல் செய்கிற வேலை. ஆனால் உலக நாடு நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீனம் இந்த காசா அப்படிங்கிற இந்த விவகாரம் ஒரு விடை தெரியாத ஒரு கேள்வியாக தான் போயிட்டு இருக்கு. இன்னும் எவ்வளோ நாளைக்கு அப்படிங்கிறதும் தெரியல. அப்படி இருக்கிறப்போ இந்த ஒரு சுதந்திர பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக ஊடகவியலாளர் திரு முகமது இஸ்மாயில் அவர்கள் வந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட இந்த தெளிவான விஷயங்களை நம்ம கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த இஸ்ரேல் காசா போருங்கிறது ஒரு விடை தெரியாத ஒரு கேள்வியாக தான் போயிட்டு இருக்கு. இப்போ இதை வச்சு இவங்களோட சேர்ந்தா இவங்களும் பலி ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி பலிக்கடாக்கப்பட்டதுன்னா அகமது அல்ரஹாவி அவர்கள், ஏமன் நாட்டினுடைய பிரதமர் வந்து கொல்லப்பட்ட ஒரு சம்பவம் இப்போ ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி விரிவாக சொல்லுங்க. இது வந்து இஸ்ரேலுடைய ஒரு சைக்காலஜி வேறு தான். ஒரு நாட்டினுடைய பிரதமர் கொல்லப்படுறாரு அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய செய்தியாக மாறும். அப்போ என்ன ஆகும்னா, இஸ்ரேல் வந்து ஒரு பிரதமரே போட்டு தள்ளிட்டாங்களா, அப்பா பயங்கர துணிச்சலாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பரவணும் அப்படிங்கிறதுக்காகவே இதை செஞ்சுருக்கிறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, அவர் வந்து அந்த நாட்டினுடைய பிரதமர் இல்லை, அவர் வந்து ஏமன் சுப்ரீம் கவுன்சிலுடைய பிரதமர். ஏமன் இப்போ நம்ம நாட்டில் வந்து பிரதமர் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுப்போம், எம்பிக்களை தேர்ந்தெடுத்து அந்த எம்பிக்கள் வந்து பிரதமரை தேர்வு செய்வாங்க. அப்போ பிரதமர் பதவிங்கிறது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பதவி, அவர் நினச்சாருன்னா எதனால செய்யலாம். இப்போ ஏமனில் வந்து அப்படி இல்லை, பிரதமர் அப்படிங்கிறவர் ஒரு கௌரவ பதவி. அது சில கட்சிகளில் கௌரவ தலைவர்னு வச்சுருப்பாங்கல்ல சங்கங்களில், அந்த மாதிரி அந்த நாட்டினுடைய அது கௌரவ பதவி, அது பிரதமர் பதவிங்கிறது. அது வந்து என்னென்னா, அவங்க யாரை நினைக்கிறாங்களோ அந்த ஏமன் ஹவுதி படைகள், அவங்க வந்து சீனியர் இருப்பாங்கள்ல, ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்க, நிர்வாகம் பண்ணவங்க, அந்த சீனியர்ஸை வந்து ஒரு கௌரவ பதவி மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு பிரதமர், துணை பிரதமர், அமைச்சர்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு சிவில் நிர்வாக பதவி தான் அது. நம்ம ஊரில் வந்து கவுன்சிலர், மாநகராட்சி மேயருங்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு பதவி அது. அதனால தான் அவங்க வந்து எப்படின்னா, அவங்க பெருசாக ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து சாதாரண பொதுமக்கள் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க சிவில் ஆஃபீஸர்ஸ். அவங்க பேர் வந்து பிரதமர் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே இவன் இஸ்ரேல் என்ன செஞ்சுருக்கிறான்னா, இவன் ஏற்கனவே இந்த ஹவுதி தலைவர்களை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமான இராணுவ தலைவர்களை கொல்லணும்னு பல முறை முயற்சி பண்ணி அது வந்து அவனால் அது நடத்த முடியலை. அதாவது இஸ்ரேல் இவ்வளோ பெரிய ஈரான் மீது அட்டாக் பண்ண இஸ்ரேல் வந்து ஏமனுக்குள்ளே வந்து இப்போ நுழைய முடியல. ஏமன் வான் எல்லைக்குள்ளே இஸ்ரேலால் இப்போ நுழைய முடியல. அவன் என்ன செய்யறான்னா, தூரத்தில் இருந்து விமானங்களில் போயிட்டு ஏமனுக்குள்ளே போகாமல் பக்கத்தில் போயிட்டு அங்கேருந்து வந்து ஒரு 100-200 கிலோமீட்டருக்கு முன்னாடி நின்றுட்டு அங்கேருந்து விமானங்களில் ஏவுகணைகளை வீசி தான் இஸ்ரேல் வந்து இப்போ தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஏமன் வான் எல்லைக்குள்ளே நுழைய முடியல. நுழைஞ்சா சுட்டு வீழ்த்தக்கூடிய ஆயுதங்களை ஏமன் படைகள் வச்சிருக்கிறாங்க. இப்போ இவன் வந்து கொன்னது யார் அப்படின்னு சொன்னால், சிவில் அதிகாரிகள், கவுன்சிலர்ஸு, இந்த மேயர் இருப்பாங்கள்ல, நகராட்சி தலைவர், இந்த மாதிரியான அவங்க அதிகாரிகள் தான் அவங்க. அந்த பிரதமர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து அந்த நாட்டினுடைய ஒரு மூத்த அரசியல் தலைவர். பட் இப்போ வந்து அரசியல் கட்சிகள் அங்கே இல்லை, அங்கே வந்து ஏமன் படைகளுடைய அதிகாரத்தில் தான் அது இருக்குது. அப்போ இவன் வந்து உண்மையாகவே அட்டாக் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஹவுதி படை தலைவர்கள் இருப்பாங்கள்ல, கேப்டன்ஸ் இருப்பாங்க,
இந்த மாதிரி உள்ளவர்களை வந்து அவன் அட்டாக் பண்ணால் அது அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். இவன் வந்து என்னென்னா ஒரு சிவில் அத்தாரிட்டிஸ் அவங்கள போய் அட்டாக் பண்ணி உலக நாடுகள் மத்தியில் வந்து ஒரு பிரதமரவே வந்து கொண்டுட்டாங்க. அப்போ பிரதமருக்கே பாதுகாப்பு இல்லை ஏமன்ல அப்படின்னு ஒரு சைக்காலஜி ஒரு வாரம் தான் இஸ்ரேல் வந்து நடத்திட்டு இருக்காங்களே தவிர இவன் அங்கே வந்து இதனால் வந்து அந்த ஹவுதி படைகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இவன் வந்து அட்டாக் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுமக்களுடைய இடங்கள், இந்த பெட்ரோல் பங்க்கு, அதாவது போன அட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 லிட்டர் பெட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு பங்க் இருக்குன்னு வைங்களேன், அந்த பங்க்கை அட்டாக் பண்ணுறதுக்கு இவன் ஒரு 1,00,000 லிட்டர் பெட்ரோலை போட்டு வரான் இஸ்ரேல்லேருந்து வந்து அந்த ஒரு குண்டு வீசி அது வந்து அப்படியே பூம் ஆகுங்கள்ல, அந்த நெருப்பு கிளம்புதில்ல, அதை புகைப்படம் வீடியோ எடுத்து உலக நாடுகள் மத்தியில் பாருங்கள் இஸ்ரேலுடைய பலத்தை பாருங்கள், எங்கே போய் அடிக்கிறாங்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொடர்ந்து ஒரு சைக்காலஜி வாரம் தான் இது நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த பிரதமர் அவங்க கொன்னதுக்கு பிறகு அது பிரதமர் முக்கியமான நபர் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அவரை கொன்னதற்கு பிறகு உடனே துணை பிரதமரை வந்து அவங்க பிரதமராக ஆக்கிட்டாங்க. அங்கே ஒன்றும் பெருசாக ஒரு பிரச்சனை வந்து இல்லை. ஓகே சார், இப்போ இவருடைய இறப்புனால எந்த ஒரு பாதிப்பும் ஏமனுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நியூயார்க் டைம்ஸ் வந்து நியூஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? அதான் நியூயார்க் டைம்ஸ்லேருந்து தான் நான் இந்த தகவல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஓகே. எனவே வந்து அங்கே வந்து ஒரு சிவில் அத்தாரிட்டி தான், அது சிவில் நிர்வாகம் தான் அது. அது பிரதமர் அப்படின்னா நம்ம நாட்டில் உள்ள பிரதமர் இல்லை பாகிஸ்தான் பிரதமர் மாதிரி ஒரு பவர்ஃபுல் போஸ்டிங் இல்லை, அது நியமன பதவி தான் அது. இவங்க நினைச்சாங்கன்னா டக்குன்னு யாருன்னாலும் போடுவாங்க. அங்கே அதிகாரம் வந்து யார்கிட்ட இருக்குன்னா அன்சர் அல்லா அப்படிங்கிற அந்த இயக்கம், ஹவுதி இயக்கம், அந்த இயக்கம் தான் வந்து ஒரு போராளி படை. அவங்க தான் வந்து ஆயுதம் வச்சுருக்கிறாங்க. அவங்க எவ்வளோ ஆயுதம் வச்சுருக்கிறாங்க, எங்கெங்கே லான்ச்சர்ஸ் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமே இன்னும் முழுமையாக இஸ்ரேல்கிட்ட மொசாதிட்டே இல்லை. பல முறை வந்து அதோட முக்கியமான கேப்டன்ஸ்களை வந்து கொல்லணும்னு சொல்லி இஸ்ரேல் முயற்சி பண்ணி அது தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா அவ்வளோ எளிதாக ஏமனில் இவங்களால் உளவு தகவல்கள் எடுக்க முடியல. ஈரானில் எடுத்த அளவுக்கு கூட ஏமனுக்குள்ளே அவங்களால நுழைய முடியல. அதே போல் லெபனானில் வந்து நினச்ச போதெல்லாம் கூட லெபனானை தாக்குறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஏமன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் அவங்க இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. அதனால் இந்த அட்டாக்குங்கிறது ஒரு இதுதான், ஒரு உளவியல் போர் தான். இஸ்ரேல் வந்து நாங்கள் நினச்சா வந்து அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு உளவியல் போர். இப்போ அவர் பிரதமருக்கு பெருசாக பாதுகாப்பு இல்லை, அவர் எங்கேனாலும் போவார் வருவார், சாதாரணமான ஒரு நபர். அவரை வந்து கொலை பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு பிரதமரை கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஓகே சார், இப்போ அதே மாதிரி காசாவை அந்த முழுமையாக ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக அமைச்சரவை கூட்டத்தை கூட்டினதாகவும் அதில் அந்த இஸ்ரேலோட இராணுவ தளபதி இயால் ஜமீருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த நெதன்யாகு ஆதரவு எம்பிக்களுக்கும் ஏதோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை உண்டாச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அது எந்த மாதிரி விளைவுகள் ஏற்படுத்தியிருக்கு? அதாவது குரங்கு கையில் கிடைச்ச பூமாலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிமினல் கும்பல் கையில் ஒரு நிலம் கிடச்சிருக்கு. அதுதான் வந்து அந்த இஸ்ரேல். இந்த கிரிமினல் கும்பல் வந்து என்னென்னா இப்போ வந்து அவங்க வந்து என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியல. காசாவுக்குள்ளே போயாச்சு, இப்போ இன்னும் கொஞ்சம் காசா சிட்டின்னு கொஞ்சம் இடம் இருக்குது. 75% பிடிச்சிட்டாங்க, இன்னும் 25% இடம் தான் இருக்குது. அதுதான் காசா சிட்டி. அதை போய் பிடிச்சா தான் இந்த ஹமாஸை வந்து அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை பிடிப்பதற்கு உத்தரவுலாம் போட்டாங்க. எல்லாமே உத்தரவு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆர்மிக்கெலாம் அழைப்பு கொடுத்தாங்க, ரிசர்வ் படைக்கு அழைப்பு கொடுத்து எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் உள்ளே வந்து என்ன செய்ய மாட்டேங்கிறான், போக மாட்டேங்கிறான். ஏன்னா இராணுவ தலைமை தளபதியே வந்து என்னென்னா அவர் வந்து முடியாது, உள்ளே போக முடியாது அப்படிங்கிறாரு. ஏன்னா உள்ளே போனால் வந்து உயிரிழப்புகள் ஏற்படும், கைதிகள்லாம் இறந்துருவாங்க, இராணுவ வீரர்கள்லாம் இறப்பாங்க, அப்புறம் அங்கே இருக்கக்கூடியவங்க காசா மக்கள்லாம் நிறைய பேர் கொல்ற மாதிரி வரும், இதனால் வந்து எதுவும் ஆக போகிறது இல்லை. அப்போ வந்து எல்லாத்தையும் கொன்று அந்த இடத்தவே நம்ம பிடிச்சாலும் கூட யார் அவங்களுக்குலாம் சோறு போடுறது, யார் அவங்களுக்கு மின்சாரம் கொடுக்குறது, அப்போ அவங்களுக்கு வந்து அடிப்படை வசதியில் யார் கொடுக்குறது? நீங்கள் இப்போ இஸ்ரேல் அரசாங்கத்தினுடைய பணத்தை நீங்கள் கொடுக்கணும். சரி, ஒருவேளை கொடுத்துட்டீங்க, நீங்கள் எல்லாம் பிடிச்சிட்டீங்க, சரி எவ்வளோ நாள் அங்கே இருக்க போகிறீங்க? அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறீங்க? அவங்களெல்லாம் வந்து வெளியேற்ற போகிறீங்களா, இல்லை அங்கேயே இருக்க வைக்க போகிறீங்களா, என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டால் நெதன்யாகுட்ட பதில் இல்லை. நெதன்யாகு சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஹமாஸ் வந்து ஒரு ஒப்பந்தத்தை முன்மொழிஞ்சிருக்கிறாங்க, ஒரு உடன்படிக்கை முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, கைதிகளை படிப்படியாக விடுவிக்கிறோம். முதல்ல 10 உயிரோடு உள்ள கைதிகளையும் சில உடல்களையும் ஒப்படைக்கிறோம். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பாலஸ்தீன கைதிகள் ஒரு 1000 பேரை விடுதலை செய்யுங்க. அதே போல் வந்து 60 நாள் போரை வந்து நிறுத்துங்க, போர் நிறுத்தம் வந்து செய்யுங்க. இப்போ வந்து அடுத்ததாக 2ஆம் கட்ட கைதிகள் பரிமாற்றம், மீதி உள்ளவங்களையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம், நீங்கள் வந்து மொத்தமாக காசா விட்டு வெளியேறணும். அது வரைக்கும் இந்த 60 நாள் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, மக்கள் நடமாட்டம் அந்த மிக்க பகுதியிலேருந்து வெளியேறி அந்த இஸ்ரேல் எல்லைக்கு வந்து நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லி ஹமாஸ் சொல்கிறாங்க. ஹமாஸ் இதுக்கு முன்பு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒட்டுமொத்தமாக காசாவை விட்டு வெளியேறிடணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை தான் ஹமாஸ் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ வந்து அவங்க அதுலேருந்து பின்வாங்கி
அட்லீஸ்ட் இஸ்ரேல் எல்லைக்காவது போயிருங்க, காசாவை விட்டு முழுமையாக போகனாலும் இஸ்ரேல் எல்லை புறங்களுக்கு போயிருங்க அப்படின்னு ஒரு நிபந்தனையை வந்து சொல்லும்போது, இது வந்து ஏற்கனவே இஸ்ரேல் சொன்ன நிபந்தனை தான். இஸ்ரேல் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தான், நாங்கள் வந்து முழுமையாக காசா விட்டு வெளியேற மாட்டோம், இப்போ நாங்கள் வந்து இஸ்ரேல் எல்லைக்கு போயிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தான். இப்போ அதை ஹமாஸ் ஒப்புக்கொண்டாங்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன நெதன்யாகு நேற்று நடந்த அந்த கூட்டத்தில் சொல்கிறான் அப்படின்னா, நம்ம ஒருவேளை அந்த பகுதியிலேருந்து வெளியேறிட்டோம்னா திரும்பி அதை பிடிக்கிறதுக்கு 6 மாதம் ஆகுங்கிறான். அப்போ உலகத்தில் எவ்வளவு ஒரு வலிமையான இராணுவம் பாருங்கள் இஸ்ரேல் இராணுவம். அவன் அது ஒரு இருக்கிறதே ஒரு சின்ன ஒரு பகுதி, நம்ம சென்னையில் ஒரு காவல்வாசி கூட வராது. அந்த பகுதி 2 வருஷமாக போர் செஞ்சும் கூட அதை இன்னும் முழுசாக பிடிக்கல. இப்போ திரும்பி வெளியில் வந்துட்டு என்ன செய்ய முடியாதான், திரும்பி அங்கே போய் பிடிக்கிறதுக்கு இன்னும் 6 மாதம் ஆகும். அந்த அளவுக்கு உயிர் சேதங்கள் ஏற்படும், மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியது வரும். இப்போ இவ்வளவு அதாவது என்னென்னா இவங்கள்ட்ட இருக்கிறது என்னென்னா போர் விமானங்கள், அதிலிருந்து வீசக்கூடிய குண்டுகள், நிறையா வந்து காசை கொடுத்து உளவு தகவல்களை எடுத்துட்டு ஹமாஸ் தலைவரை கொள்றான்னு சொல்லி பொதுமக்களை போய் கொள்வது. இது மட்டும்தான் இவங்க செஞ்சுட்டு இருக்கிற வேலை, இஸ்ரேல் செய்கிற வேலை. ஆனால் உலக நாடுகள் மத்தியில் ஒரு பெரிய அறிவாளி நாடு மாதிரியும் பெரிய இராணுவ வலிமை மிக்க நாடு மாதிரியும் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த கூட்டத்திலே ஒரு தகவல் என்னென்னா, இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவோட அமைச்சர் ஒருத்தர் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, காசாவை அந்த முழுமையாக நம்ம பிடிச்சோன்னா வியட்நாம் மாதிரி ஆயிரும், இஸ்ரேலினுடைய வியட்நாமாக காசா மாறிடும். வியட்நாமில் எப்படி அமெரிக்கா அடி வாங்கிட்டு வந்தாங்களோ அது மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ என்னென்னா இஸ்ரேலுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஆயிடுச்சு. என்ன செய்வது அடுத்து அப்படிங்கிறது தெரியல. இராணுவத்துக்கு உத்தரவு போட்டாங்க போய் புடின்னு சொல்லி, இராணுவம் போகிறதுக்கு தயார் இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் அந்த அமைச்சரவை கூட்டம். அது எங்கே நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா, பங்கரில் பதுங்கு குழியில் உட்காந்து ஒரு கூட்டத்தை நடத்திட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ தில் இருக்கிறவங்க அதை நேரடியாக மேலே ஒரு பொது இடத்துலையே அவங்க நின்று பண்ணியிருந்துருக்கலாமே, அப்படி எதுக்கு பயந்து? இவன் வேலை என்னென்னா, இப்போ ஏமன் மேலே அட்டாக் பண்ணிட்டு வந்துட்டு இன்றைக்கி பங்கருக்குள்ளே போயிட்டான். இப்போ பங்கருக்குள்ளே இவன் போயிட்டான், பட் ஒட்டுமொத்த இஸ்ரேலையும் பங்கருக்குள்ளே கொண்டு போக முடியுமா? ஏவுகணை வீசினா யார் சாவா? இப்போ இஸ்ரேலில் உள்ள பொதுமக்கள் சாவாங்க. இப்போ அதை பற்றி அவனுக்கு கவலை கிடையாது. ஓகே சார், இப்போது உலகத்தோட கிட்டத்தட்ட 75% நாடுகள் வந்து பாலஸ்தீனத்தை தனி நாடாக நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க அறிக்கை விட்டுருக்காங்க, பகிரங்கமாகவே சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த பட்டியலில் பெல்ஜியம் வந்திருக்கு. இன்னும் எந்தெந்த நாடுகள் இதுக்கு தடையாக இருக்குது, இல்லை கன்சிடர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறது, அதை பற்றி சொல்லுங்களேன். அதாவது உலகத்தினுடைய கிட்டத்தட்ட 80% நாடுகள் பாலஸ்தீனத்தின் பக்கம் தான் இருக்கிறாங்க. மீதி உள்ள 20% நாடுகள் யார் அப்படின்னா, இந்த அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், இவங்க தான் இஸ்ரேலை ஆதரிக்கிறாங்க. அப்போ உலகத்தினுடைய பெரும்பான்மை மக்கள் வந்து காசாவின் பக்கமும் பாலஸ்தீனத்தின் பக்கம் தான் இருக்கிறாங்க. இவங்க என்னென்னா, இவங்க மைனாரிட்டி தான், பட் இவங்கள்ட்ட பொருளாதார வலிமை இருக்கிற ஒரே காரணத்தினால, இவங்கள்ட்ட பணம் இருக்கிறதுனால, இவங்க ஐநா மன்றத்தில் அந்த வீட்டோ அதிகாரம் இவங்களுக்கு இருக்கிறதுனால தொடர்ந்து அவங்க இஸ்ரேலை காப்பாற்றி கொண்டு வராங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காசா போர் வந்து பாலஸ்தீனியர்களுக்கு எவ்வளவு மிகப்பெரிய ஒரு வழியை கொடுத்துருந்தாலும் கூட அரசியல் ரீதியாக அவங்க மிகப்பெரிய வெற்றியை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து அந்த 20% நாடுகள் நம்ம சொல்கிறோமே ஐரோப்பிய நாடுகள், அந்த 20 நாடுகளில் 10க்கும் மேற்பட்ட நாடுகள் இன்றைக்கி வந்து பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதற்கு அவங்க ஒப்புக்கொண்டுட்டாங்க. உதாரணத்திற்கு நீங்கள் ஆஸ்திரேலியா எடுத்துக்கலாம், பிரிட்டன், அதே போல் வந்து இப்போ நம்ம கடைசியாக பார்த்தோம் பெல்ஜியம் பார்த்தோம். இது இல்லாமல் வந்து 10க்கும் மேற்பட்ட சின்ன நாடுகள், இன்னும் சொல்லப்போனால் ரோமன் கேத்தலிக் சர்ச்சு, அந்த ரோம் நகரத்தை ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஹோலிசி நிர்வாகம், அவங்க பாலஸ்தீன தனி நாடு அவங்க ஏற்றிருக்கிறாங்க. அப்போ வந்து என்னென்னா, ஐரோப்பிய நாடுகள் வந்து யாரெல்லாம் பாலஸ்தீனத்தை இதுவரை தனி நாடாக அங்கீகரிக்காமல் இருந்தாங்களோ அவங்களுமே அதை அங்கீகரிப்பதை நோக்கி நகர்ந்துட்டாங்க. இது உலக அளவில் வெளிநாட்டு கொள்கையில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. இவங்க ட்ரம்ப்போட சொல்லியிருக்கிறார், டொனால்டு ட்ரம்ப்போட சொல்லியிருக்கிறார், இஸ்ரேல் வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து ஒரு அந்நியன் மாதிரி, நமக்கு எப்போ எப்படி பேசுவார் மாறுவார். ஆமாம், ட்ரம்ப் வந்து அப்பப்போ ஒரு தடவை பார்த்தா சமாதானமாக பேசுகிறாரு, ஒரு தடவை பார்த்தா இஸ்ரேலுக்கு வந்து நாங்கள் ஆதரவு கொடுப்போம், அடித்து தூக்கிடுவோம், துவம்சம் பண்ணிடுவோன்ட்டு. இப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் வந்து அப்பப்போ ஒவ்வொன்று வாய்க்கு வந்தபடி பேசுகிறாரு. அதை பற்றி மனப்பிறழ்வுதான், வேற என்ன, வயசு 80 வயசு ஆக போகுதுல்ல, அதனால் அந்த கோளாறுகள் தான். அன்ஃபிட்டான ஒரு நபர் அவர் இவ்வளோ பெரிய பதவியில் வந்து நியமனம் பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய ஆபத்து, அந்த நாட்டுக்கு ஆபத்து, மற்ற உலக நாடுகளுக்கும் ஆபத்து. பார்த்தீங்கன்னா அவரே சொல்கிறார் என்னென்னா, இந்த இஸ்ரேல் வந்து காசாவை வெற்றி கொள்ளலாம், ஆனால் உலக நாடுகளோடு நல்லுறவை மேற்கொள்வதில் இஸ்ரேல் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு. இதற்கு மேலே நம்ம புதுசாக எதுவும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இஸ்ரேல் அப்படிங்கிறது அது கொலாப்ஸை நோக்கி அது போய்கொண்டு இருக்குதுங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணங்கள். உண்மைதான் சார். ஏன்னா ஒரு பக்கம் அவர் சொன்னது வேணால் ஓகே தான்,
உலக நாடுகள் வந்து இஸ்ரேல் மேல நல்ல அபிப்பிராயம் இல்லைங்கிறது அவர் வாயாலே ஒத்துக்கிட்டாரு. ஆனாலும் அதை தெரிஞ்சும் ஆதரவு கொடுக்கறதா இப்ப மக்கள் வந்து இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவையும் ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்காருங்கிறது மக்களுக்கு தெரியுது. இன்னும் அவருக்கு தெரியல போல. என்னைக்கு தெரியும்னு தெரியல. இப்ப அதே மாதிரி ஆஹ், ஏமன் ஹவுதிஸ் ஆகட்டும், ஹமாஸ் ஆகட்டும், பாலஸ்தீனத்தை எப்படியாவது நல்ல வகையில அவங்க மீட்டு கொண்டு வந்துடணுங்கிற ஒரு முயற்சியில் இருக்காங்க. இஸ்ரேலுடைய மக்களுடைய நிலைமை இப்போதைக்கு எப்படி இருக்கு? இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அது நம்ம ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம். ம். அது வந்து ஒரு நாடே முதல்ல கிடையாது. ம். அது வந்து ஒரு மிலிட்ரி பேஸ். அமெரிக்காவினுடைய, ஐரோப்பிய நாடுகளினுடைய ஒரு மத்திய கிழக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுவதற்கான ஒரு மிலிட்ரி பேஸ். ம். அதை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே வந்து அமைத்து, அவங்க வந்து அரபு நாடுகளான இந்த சவுதி அரேபியா, கத்தார், இது ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் கூட சொல்ல முடியாது. ஆ. இந்த நாடுகள் எல்லாத்தையும் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே ஆல்ரெடி கொண்டு வந்துட்டாங்க. ம். இப்போ அந்த ஆர்டர் அது வந்து தொடர்ந்து கண்டினியூ ஆனால் தான் இவங்களால இவங்களுடைய அந்த வணிக நோக்கங்கள்லாம் நிறைவேற்ற முடியும். அமெரிக்கா தொடர்ந்து வந்து பணக்கார நாடாகவே இருக்கணும், ஐரோப்பிய நாடுகள் பணக்கார நாடாகவே இருக்கணும் அப்படின்னா அந்த பகுதியில் இவங்களோட ஆதிக்கம் வந்து தேவை. அந்த ஆதிக்கத்திற்கு ஒரு அடியாள் தேவை. அந்த அடியாள் யாருன்னு இவங்க யோசிக்கும் போது தான் இஸ்ரேல் இருக்கலே உலகத்திலே மோசமான அடியாள் வந்து இவன் தான். ம். இவன் தான் நிறைய அடி வாங்கியிருக்காங்க எல்லா இடத்துலையும். யூதர்கள்ட்ட, அதாவது ஜெர்மனிகிட்ட, ஹிட்லர்கிட்ட, எல்லார்ட்டையும் இவன் சகட்டு மணிக்கு அடி வாங்கியிருக்கிறான். ம். இவனை வந்து கொண்டு வந்து, இவன் தான் இருக்கலே மோசமான, இவனை இங்கே கொண்டு வந்து வச்சோம்னா நம்ம வந்து அந்த பகுதியை கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லி இவங்க தான். பணத்தாசையை காமிச்சு பணத்தாசை இல்லை, சோத்துலையும் அவன்கிட்ட சேர்த்து ஏற்கனவே பணம் இருக்குது, ம். அவன்கிட்ட பணம் இருக்குது, அவன்கிட்ட நாடு இல்லை, ம். அவன் சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கிறான், மற்றவர்களை அழிப்பதற்கு தயாராக இருக்கிறான். சண்டை போடுறதுக்கு அவன் தயார் இல்லை, ம். நிராயுத பாணிகளை அழிப்பதற்கு அவன் தயாராக இருப்பான். அப்படிங்கிறதுனால அவனுக்கு வந்து இங்கே வர வச்சு அவனுக்கு ஆயுதத்தை கொடுத்து அதை தனி நாடாக அதை மாற்றிட்டாங்க. இப்போ வந்து அமெரிக்காவுக்கு தான் அவன் தேவை, அவனுக்கு வந்து தேவையில்லை. இஸ்ரேல் பொதுமக்கள்னு ஒரு கேட்டகரி கிடையாது, அங்கே எல்லாருமே மிலிட்ரி தான். ம். எல்லோருக்குமே இராணுவ பயிற்சி அளிக்கப்படுது. எல்லோருக்குமே வந்து ஒரு ஏவுகணை விழுந்தால் எப்படி தப்பிச்சு ஓடணும், என்ன செய்யணும், திடீர்னு வந்து கடத்திட்டு போயிட்டாங்கன்னா என்ன செய்யணும், எல்லா பயிற்சியுமே அங்கே கொடுக்கப்படுது. அதனால் அவங்க வந்து பொதுமக்கள் கேட்டகரியில், பொதுமக்கள் லிஸ்ட்டிலாம் அவங்கள நம்ம சேர்க்கவே முடியாது. ஏன்னா அவங்க வந்து இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள். அவங்க வந்து எந்த வெளிநாட்டிலையும் குடியுரிமை வச்சுக்கலாம், குடியுரிமை வெளிநாட்டிலையும் வச்சுக்கலாம், இஸ்ரேல்லையும் வச்சுக்கலாம். திடீர்னு பிரச்சனைனா இஸ்ரேல்லேருந்து தப்பிச்சு ஓடிடுவாங்க. ஓகே சார். அதனால் அதை ஒரு நாடாகவே நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. நிறைய பேர் வந்து வெளியேறி கொண்டு இருக்கிறாங்க இஸ்ரேல்லேருந்து. அங்கே தொடர்ந்து இனிமேல் இருக்க முடியாதுன்னு சொல்லி வெளியேறாங்க. இப்போ எல்லைப்புறங்கள் இருக்குது, லெபனானை ஒட்டின எல்லைப்புறம், காசா ஒட்டின எல்லைப்புறங்கள்லாம் இருக்குது. அங்கே உள்ளவங்களாம் ஆல்ரெடி காலி பண்ணிட்டு போயிட்டான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க, பட்டு முடியல. அதை அவங்கள கொண்டு வர்றதுக்கு இவன் நிறையா பணம் கொடுக்குறான். அந்த எல்லைப்புறங்களை மக்களை குடியேற்றுவதற்கு இவன் வந்து நிறையா பணம் கொடுத்து அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு பணம் கொடுக்குறான், மந்த்லி அலவன்ஸ், இப்படி பல வசதிகள் பண்ணி கொடுத்து அவன் ஆளை கூப்பிட்றான். அப்படி வரக்கூடியவங்களும் வந்து அங்கே ஒரு நிரந்தரமான சிட்டிசன்ஸ் கிடையாது. வெளிநாட்டில் குடியுரிமை இருக்கும், தேவைன்னா வருவான், இல்லைன்னா போயிடுவான். அதனால் அங்கே ஒரு குடிமக்கள் அந்த நாடு, ஏன்னா அது அவங்க இப்போ 60க்கு பின்பு வந்தது தானே, அவங்களுக்கு பூர்வ 60 வருஷம் ஹிஸ்ட்ரி தானே இருக்குது இஸ்ரேலில் அவங்களுக்கு. அதுக்கு முன்பு அவங்களுடைய ரூட்ஸ்லாம் வந்து எல்லாமே ஐரோப்பியன் கண்ட்ரீஸில் தானே இருக்குது. அதனால் அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவங்க ஜஸ்ட்டு அது ஒரு இராணுவ தளமாக, ஒரு மார்க்கெட் மாதிரி அவங்க வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே சார். சார், இப்போ அதே மாதிரி ஒரு பிரபல நடிகை ஹனா வந்து சொல்லியிருந்தாங்க, சியோனிச மக்கள் எல்லாருமே கொஞ்சம் திரும்பி பாருங்க, உங்களோட பெயரை சொல்லி உங்களோட தலைவன் சொல்லி ஒருத்தர் வந்து அப்பாவி மக்களை கொண்டு குவிச்சிட்டு காரியத்தை சாதிச்சுட்டு இருக்கான், உலக நாடுகள் தான் வேடிக்கை பார்க்குதுன்னா சியோனிச மக்களாவது சியோனிசவாதிகளாவது நீங்கள் வந்து சுதாரிச்சுக்கோங்க, அப்பாவி மக்களை வந்து காப்பாற்றுறதுக்கு நீங்கள்லாம் ஒன்றா போர்க்கொடி தூக்குங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசி ட்ரெண்டிங்கில் வந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவதுங்க, யூத மதம் அப்படிங்கிறது வேறு, சியோனிசம் அப்படிங்கிறது வேறு. யூத மதத்துக்கு நிறைய நம்பிக்கைகள் அதெல்லாம் இருக்குது. யூதர்களை வந்து வெறுக்கக்கூடிய அந்த குரூப்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து யூதர்களை வெறுப்பதற்கான காரணங்கள் அதெல்லாம் வேறு. பட் சியோனிசம் அப்படிங்கிறது என்னென்னா, யூதர்களுக்கு தனி நாடு வேண்டும் அப்படிங்கிறது தான் சியோனிசம். சியோனிசம்ங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு இதுதான். இஸ்ரேல் அவன் கிரியேட் பண்ணுறதுக்காக வேண்டி உருவாக்கின கொள்கை தான் சியோனிசம். ஓகே, சரிங்களா? ஆனால் அவன் வந்து அந்த சியோனிசம் கொள்கையில் என்ன பண்ணுறான்னா, கடவுள் அந்த மத கொள்கைகள் உள்ளே கொண்டு வரான். அதாவது வந்து கடவுள் வந்து உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ஒரு நிலம், அது வந்து நம்ம அமைக்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த நிலம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி அவன் உருவாக்கி வச்சுருக்கான். அதான் சியோனிசம். ஓகே. ஆனால் இதில் எவ்வளோ குளறுபடிகள், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, இவன் வந்து அந்த பாலஸ்தீன லேண்டை வந்து செலக்ட் பண்ணுறதே பின்னாடி தான். இப்போ வந்து பாலஸ்தீனத்தை புனித நிலம், இந்த நிலம் யூதர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நிலம், கிறிஸ்தவர்கள்லாம் கூட சொல்கிறாங்க, இந்த நிலம் வந்து யூதர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது, யூதர்களை அங்கேருந்து விரட்ட முடியாது, கடவுள் யூதர்களோடு இருக்கிறாருன்னு சொல்லி கிறிஸ்தவர்கள்லாம் கூட சொல்கிறாங்க. ஆனால் சியோனிசம் அப்படிங்கிறது என்னென்னா, யூதர்களுக்கு ஒரு நாடு வேணும் அப்படிங்கிறது தான் சியோனிசம் ஆரம்பத்தில். அதற்கு பிறகு அந்த நாடு எங்கே அமைக்கிறது அப்படின்னு வரும்போது பல இடங்களை தேர்வு செய்கிறாங்க. அர்ஜென்டினா,
அதே போல் உகாண்டா, ம். இந்த மாதிரி பல இடங்களை தேர்வு செஞ்சு டிஸ்கஷன் பண்ணும்போது இது எல்லாத்தையும் விட இந்த இடம் நமக்கு சூட்டபுளாக இருக்கும், நம்ம ஏற்கனவே இங்கே இருந்ததுக்கான சில இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கடைசியாக தான் அந்த இடத்த சூஸ் பண்ணுறான். சூஸ் பண்ணதுக்கப்புறம் அவன் கொள்கையில் வந்து என்ன மாற்றம் கொண்டு வரான்னா அதுக்குள்ளே மதத்தை கொண்டு வரான். இந்த லேண்டு வந்து நமக்கு மத ரீதியாகவே நமக்கு வாக்களிக்கப்பட்ட லேண்டு, அதனால் அதாவது அவனுக்கு தேவை தனிநாடு, சரிங்களா, தனிநாடு அதை எங்கேயோ ஒரு இடத்துல அமைக்கணும், அவ்வளோதான். பட் இவன் இந்த லேண்டை சூஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த கொள்கையில் ஒரு மக்களுக்கு நம்பிக்கை வரணும்ல, அப்போ அந்த மதத்தையும் உள்ளே கொண்டு வந்து இதுதான் நமக்கு, இது வந்து மத ரீதியான நமக்கு ஒரு லேண்டு, நம்ம மதத்தில் சொல்லப்பட்ட ஒரு லேண்டு, இதுதான் புனித, நமக்கு இதுதான் லேண்டு, அதனால் நம்ம இங்கே தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு கொள்கை கொண்டாதான் சியோனிசம். இதை வந்து யூதர்களே எதிர்க்கிறாங்க. யூதர்களே ஒரு பிரிவினர் வந்து இதை மத ரீதியாகவே எதிர்க்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மெசையா வந்து வருவார், மெசையா வந்து தான் ஒரு யூதர்களுக்கான தனிநாட்டை உருவாக்குவார், அதுதான் யூதர்களுக்கான உண்மையான தனிநாடு, இது வந்து இஸ்ரேல் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி யூதர்களில் ஒரு குரூப் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் வந்து ஹரேடி யூதர்கள்னு சொல்லி இப்போ இஸ்ரேலில் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இவங்க ஏன் போராட்டம் நடத்துகிறாங்கன்னா, இவங்களை எல்லாத்தையும் இராணுவத்தில் சேர்க்கணும்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வரான் இஸ்ரேலில். இவங்கெல்லாம் இது வரைக்கும் இராணுவத்தில் சேர மாட்டாங்க. இஸ்ரேலில் வந்து எல்லாத்துக்கும் கட்டாய இராணுவ பயிற்சி இருக்குது, ஆனால் இந்த ஹரேடி யூதர்களுக்கு மட்டும் கிடையாது. ஏன் அப்படின்னா இவங்க வந்து நாங்கள் வந்து அதாவது மத போதகர்கள், எங்களுக்கு வந்து நாங்கள் மத ப்ராக்டிஸ் மட்டும் தான் பண்ணுவோம், இராணுவத்தில் வரமாட்டோம்னு சொல்லி ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களையும் கொண்டு வரணும்னு சட்டம் போட்டான். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எதுக்கு உனக்கு வந்து சண்டை போடணும், இது வந்து இஸ்ரேல், இந்த இஸ்ரேல் வந்து இது மத ரீதியாக இது தேவன் வாக்களிக்கப்பட்ட இஸ்ரேல் கிடையாது, மெசையா வந்து உருவாக்குறான் தான் இஸ்ரேல். இப்போ நீ சண்டை போடுறதுக்கும் இந்த யூத மதத்துக்கும் சம்மதம் கிடையாது. நாங்கள் வந்து நீ அரசியல் சண்டை போடுறதுக்காக வேண்டி நாங்கள் மத குருமார்கள், நாங்கள் வந்து எங்கள் பிள்ளைகளை வந்து சண்டைக்கு அனுப்ப முடியாது, இது அப்படி அனுப்புனா நாங்கள் வந்து அடுத்தவங்களை கொல்ல வேண்டியது வரும், அடுத்தவங்க எங்களை கொல்லுவாங்க, அது வந்து எங்கள் மத நம்பிக்கைக்கு எதிராக இருக்குன்னு சொல்லி அவன் வராமல் அவன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இப்போ என்னன்னா, இந்த சியோனிசம்ங்கிறது ஒரு அரசியல் கொள்கை, அந்த இப்போ இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு அங்கே வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர்களே உருவாக்கப்பட்ட கொள்கை. யூத மதத்துக்கும் அதுக்குமே மத சம்மந்தம் கிடையாது. சரி, இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயம், அதாவது பாலஸ்தீனிய மக்கள் வந்து இஸ்ரேலை வந்துட்டு எந்த வகையிலும் ஜெயிச்சு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு. ஏன்னா அது என்ன இருந்தாலும் அவங்களுடைய அந்த கிறிஸ்தவ கடவுள், அந்த கர்த்தரனுடைய ஒரு ஆசீர்வாதம் பெற்ற ஒரு நாடு அப்படிங்கிறதுனால அதில் யாரும் எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு கருத்து நிலவுது. இது மித்தா இல்லை இவங்களாவே கிரியேட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு எமோஷ்னல் டச்சில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. அதாவது நம்ம சேனல்லே நீங்கள் பார்த்தீங்கன்னா பல கிறிஸ்தவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஒரு பதிவு போடுறாங்க. என்னன்னா, இஸ்ரேலை வந்து ஒரு நாளும் பாலஸ்தீனியர்களால் வெல்ல முடியாது. காரணம் என்னன்னா, இஸ்ரவேலர்களுடன் தேவன் இருக்கிறார், இஸ்ரவேலர்களை தேவன் காப்பார், இஸ்ரவேலர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அது பூமி அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பதிவிட்டு கொண்டே வராங்க. பல கிறிஸ்தவ பாதிரியார்களும் அதான் சொல்றாங்க. அந்த கமெண்ட்டை பார்த்துதான் இப்போ இந்த கேள்வியே நான் உங்கள்கிட்ட கொண்டு வரேன். இது என்னடா புதுசா ஒன்று கிளப்பி விடுறாங்க அப்படின்னு. ஆமாம், இஸ்ரவேலர்களோட தேவன் இருக்கிறார் அப்படின்னா இந்த இஸ்ரவேலர்கள் எதற்காக அந்த நிலத்தை விட்டு போட்டு வெளியூர்களுக்கு போனாங்க? வெளியூர்களில் அவங்கள வந்து அடித்தாங்கல்ல, இவங்க யூதர்களை வந்து வெளியூரில், இப்போ உதாரணத்துக்கு ஹிட்லர் கொண்டு குவிச்சார், அப்போது தேவன் எங்கே போனார் காப்பாற்றாம? அப்போது அதாவது ரஷ்யாவில் யூதர்களுக்கு எதிராக மிகப்பெரிய இனப்படுகொலை ரஷ்யாவில் கூட நடந்துச்சு, அப்போது தேவன் எங்கே போனார் காப்பாற்றாமா? சரி, ஓகே. இதே இஸ்ரேல் மீது வந்து ஈரான் வந்து ஏவுகணை வீசுனாங்கல்ல, அப்போ ஏவுகணைகள் நேரடியாக வந்து விழுந்துச்சுல, அப்போ ஏன் தேவன் இவர்களை காப்பாற்றலை? அக்டோபர் 7 ஹமாஸ் அவ்வளோ பெரிய அட்டாக் நடத்துனாங்கல்ல, அப்போது ஏன் தேவன் காப்பாற்றலை? இப்போ என்னென்னா, இது வந்து ஒரு கிறிஸ்தவர்களை வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஒடுக்கப்பட்ட சாதாரண மக்கள் தான், அவங்கள்ட்ட போய் ஒரு விஷக்கருத்தை கொண்டு போய் தொடர்ந்து திணிக்கிறாங்க சில பேர். சரிங்களா, இது எவ்வளோ விஷமத்தனமான கருத்து அப்படின்னா, இஸ்ரவேலர்கள் அப்படின்னா அது ஒரு இனம், யூத இனத்தை தான் அவங்க பைபிள்லையும் இதுலேயும் வந்து யூத இனத்தை தான் இஸ்ரவேலர்கள்னு சொல்கிறாங்க. யூத இனம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு இனம் தான், மதம் கிடையாது. யூத மதமும் இருக்குது, யூதர்கள்லேயே வந்து யூத மதத்தை ஃபாலோ பண்ணாதவங்களும் இருக்கிறாங்க. எல்லோருமே இஸ்ரவேலர் தான். சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ தமிழர் அப்படின்னா தமிழரில் இந்துவும் இருப்பார், முஸ்லீமும் இருப்பார், கிறிஸ்தவனும் இருப்பார், புத்த மதத்தை சேர்ந்தவங்களும் இருப்பார், நாத்தியர் கடவுளை இல்லைன்னு சொல்லணும்னு இருப்பார். அப்போ தமிழர்களின் தந்தை அப்படின்னு ஒருத்தர் நம்ம சொல்கிறோன்னு வைங்களேன், அவர் எல்லாருக்கும் தானே தந்தை. சொல்கிறது புரியுதுங்களா? தமிழர்களுடைய முப்பாட்டன் நம்ம சொல்கிற முருகனை முப்பாட்டன் சொல்கிறாங்கன்னு வைங்களேன், அப்போ அவர் எல்லாருக்கும் தானே முப்பாட்டன். கண்டிப்பாக பயாலஜிக்கலாக எல்லாருக்கும் தானே அவர் முப்பாட்டன், அப்படி தானே? அப்போ யூதர்களுக்கு வந்து யூதர்களின் பக்கம், இஸ்ரேவேலரின் பக்கம்னா இஸ்ரேவேலர், பாலஸ்தீனும் இஸ்ரேவேலர் தானே. ஒரிஜினல் இஸ்ரேவேலர் யார்?
ஒரிஜினல் இஸ்ரேல் அங்கே இருக்கிற பாலஸ்தீனியர்கள் தானே. அவங்க மதம் மாறி முஸ்லீமாக மாறிட்டாங்க. ம். இவங்க வந்து மதம் மாறாமல் அங்கேருந்து யூதர்களாகவே வெளியில் போயிட்டு இப்போ திரும்பி வந்திருக்கிறாங்க. ம். அவ்வளோதான். அப்போ வந்து என்னென்னா இந்த கருத்துக்களை திரித்து கிறிஸ்தவர்களை வந்து தொடர்ந்து தவறாக வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. சரி சார், இவ்வளோ நேரம் நிறைய பல விஷயங்கள், தெரியாத விஷயங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி பல விஷயங்கள் யதார்த்தமாக நீங்கள் கொடுத்தீங்க. ஸோ Q7 சார்பாக மனமார்ந்த நன்றிகள் சார். நன்றி.